வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் நியமன தேர்வு முடிவில் குளறுபடி, மாணவ பருவத்தில் ஆசிரியர் தேர்வு எழுதினாரா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரிசல்ட்டில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21 ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கிற ஒரு நியூஸ் தான். நம்ம ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே வீடியோ அப்படின்றது போட்டிருந்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. அது ஒரு தகவலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பிக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் வேறு பெருசாக யாரும் பேசலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் நம்மளுக்காக பேசி ஆகணும். ஸோ அப்போது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது கண்டிப்பாக அதுவும் நியூஸில் வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு நடந்த நியமன தேர்வில் வயது அடிப்படையில் மாணவ பருவத்தில் இருக்கும் பலர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏன்னா வயது அடிப்படையில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 16 வயது தான். ஸோ அது தவிர்க்க முடியாத உண்மை. ஏன்னா 2022 எழுதும்போதே அவங்களுக்கு வெறும் 16 வயது, 16, 17 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஒரு 18 வயது நிரம்பாத நபர் எப்படி தேர்வில் எழுத முடியும் அப்படின்ற கேள்வி தான். அதை நம்ம முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க என்ன நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். தமிழகத்தில் தொடக்கப் பள்ளிகளில் பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 1,00,000 பேர் டிஇடி டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்த போதும் 12 ஆண்டுகளாக நியமனம் நடக்கவில்லை. இந்நிலையில் 2024 ஜூலையில் 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் நியமன தேர்வு என்ற பெயரில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. ஸோ இது தெரியும். 1700 இருந்தது, ஒரு 1000 எக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்றது. இந்த தேர்வை 25,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். இதன் முடிவு சில நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்டது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் பட்டியலில் பலர் 2005, 2006 பிறந்தவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2024 இவர்கள் நியமன தேர்வு எழுதிய போது, அதாவது 2022 தகுதி தேர்வு அப்போ வயசை பார்த்துங்க. இது நியமன தேர்வில் எழுதும்போது 17, 18 வயது தான் இருக்கும். இந்த வயதில் எவ்வாறு ஆசிரியர் பட்டய தேர்வு முடித்து நியமன தேர்வை எழுத முடியும் என்ற புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இவங்க சொல்கிறது 2024 நியமன தேர்வு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி 2022 தகுதி தேர்வு. இதை எப்படி இதுலேயே 17, 18 அப்படிங்கிறப்போ அங்கே 2 வருடங்களுக்கு முன்னாடி 15, 16. ஸோ 15 வயதில் 10வது தாண்டி எதையுமே படிச்சிருக்க முடியாதுங்க. ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன். பட் நிறைய பேர் இதுக்கு பாசிபிள் இருக்குன்ற மாதிரி, இல்லை நிறைய மேபி மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டேக் இருந்தால் வெப்சைட்டில் எடுத்துக்காமல் இருந்திருக்கணும். ஏஜ் லிமிட் 15ன்னு கொடுக்கும்போது எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ அது ஒன்று இருக்குது. ஒருவேளை இப்போ 61 வயசு இருக்கிறவரும் எழுதலாமோ அப்படின்ற கேள்வி தானே. ஏன்னா ஒரு ஏஜ் லிமிட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஏஜுக்குள்ளே வரல அப்படின்னா அப்ளிகேஷனே சப்மிட் ஆகாமல் இருந்திருக்கணும். அவர் எலிஜிபிளே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பட் அதுவும் இல்லை. சரி, பார்ப்போம் அடுத்து என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இது குறித்து ஆசிரியர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறியது, நியமன தேர்வை +2 முடித்து அதன்பின் ஈராண்டுகள் ஆசிரியர் பட்டய படிப்பு முடித்து டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் எழுத தகுதியானவர்கள். இதன்படி 17 வயதில் +2 தேர்ச்சி பெற்றவர் 19 வயதில் ஆசிரியர் பட்டப்படிப்பு முடிக்க முடியும். 2022 தான் கடைசியாக டெட் தேர்வு நடத்தப்பட்டது. இதன்படி 2005 பிறந்தவர்களுக்கு 2022 17 வயதாகும். அப்போது அவர்கள் +2 முடித்திருக்க முடியும். ஆனால் எவ்வாறு டெட் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வை எழுதியிருக்க முடியும்? தேர்வு முடிவு பட்டியலில் வயதை தவறாக குறிப்பிட்டிருக்கலாம் என்றாலும் 12 ஆண்டுகளுக்கு பின் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நடத்திய தேர்வில் டிஆர்பி அதிகாரிகள் இவ்வாறு பொறுப்பின்றி இருக்கலாமா? கவனக்குறைவு என்றாலும் இதுவரை டிஆர்பியின் ஏன் விளக்கம் அளிக்கவில்லை? டெட் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகள் காத்திருந்து இது நியமன தேர்வை எழுதினோம். திமுக தேர்வில் வாக்குறுதியில் காலியாக உள்ள பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்தால் தற்போது தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி நியமனம் கிடைத்திருக்கும். முதல்வர் ஸ்டாலின் கல்வி, மருத்துவம் இரு கண்கள் என்று கூறினால் அதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆசிரியர் நியமனத் தேர்வு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம் அப்படின்றது. அது டிஆர்பி தரப்பில் ஏதாவது ஒரு விளக்கம், ஒண்ணு அவங்க வந்து ஏஜ் தப்பாக ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்றதோ, இல்லை 15 வயதில் அவங்க எழுதிட்டாங்க அப்படின்ற ஏதோ ஒரு சம்திங் விளக்கம் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து நமக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டு செய்தி சேனலில், ஊடகங்களில் பதிவிடப்படுறாங்க. ஓரளவுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில் முன்வைக்கப்படுது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதே விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணுவோம். நம்மளோட கோரிக்கைகள் வைக்கிறத மட்டும் நிறுத்த வேணாம். ஏன்னா மற்றது வந்து நீங்கள் நிறைய லேகிங்காக இருக்கும், நிறைய ஸ்லோவாக எடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டில் இருந்த அந்த இது வந்து இருக்காது. அது எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் அதை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசித்தா மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அந்த ஒரு கில்ட்டினஸ்ஸை கொஞ்சம் ஒரு மாதிரி லேகிங்காக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரந்தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை வந்து தீர்க்கமாக ஆழமாக எடுக்க பாருங்கள். அதே போல் வந்து குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 25,000 நபர்களும் ஒரே இடத்துல ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நமக்கான ஒரு நியதி அப்படின்றது கிடைக்கும் அப்படிங்கிறேன். ஏன்னா ஒரு 100 பேரோ 50 பேரோ நம்ம வந்துட்டு ஒரு குரூப்பாக இருந்து, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது 1000 தாங்க லிமிட்டு. நிறைய பேர் டெலகிராம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பட் டெலகிராமில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளோ பேர் வேணாலும் ஆட் ஆகிக்கலாம். நம்ம வந்து தேர்வு எழுதின 25,000 நபர்களையும் ஆட் பண்ண முடியும். நம்ம நினச்சா வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்றா சேர்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லாரையும் ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்களுக்கு வந்து குரூப்போட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களும், நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு தான் பெனிஃபிட்ஸ். அதாவது இப்போ ஒரு சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்தாலும், அதை 50 பேரோ 100 பேரோ பண்ணுறதை விடவும் ஆயிரக்கணக்கான நபர்கள் திடீர்னு ஒரு 10,000 பேர் டேக் பண்ணுறாங்க அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ ஒரு 100 பேரோ 50 பேர் ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? ஸோ அதுதான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க பாருங்கள் அப்படின்றத தான் நான் மறுபடியும் சொல்கிறது. நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், ஒரே குரூப்பில் இருக்கோம், நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குனாலே எனக்கு தெரிஞ்சு 90% வெற்றி தான். ஏன்னா நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே பாதி பேருக்கு மீதி பேருக்கு தெரியலை. திடீர்னு ஒருத்தர் ஒரு நாள் பார்க்க போகிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு நாள் மனு கொடுக்குறாங்க, இன்னொரு நாள் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, ஒரு நாள் நியூஸ் பேப்பருக்கு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு குரூப்பாக பிரிஞ்சு போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரே இடத்துல ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து வெற்றியை தேடித்தரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் ஆசிரியர்கள் எல்லோரும் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது அது ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. அதில் இருக்கிற நபர்களையே டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் பண்ணலை யாரும் அவ்வளோவா. மேபி ஃப்யூச்சரில் அதுதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும் மீன்ஸ் நம்மளோட நிலைமைக்கு அது யூஸ் ஆகும். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல, ஏன்னா இப்போது மேபி வாட்ஸ்அப்பாக இருந்துச்சுன்னா இப்போது ஒரு 3000 நபர்களுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் கேட்டுட்டு வெளியில் அதை ஃபுல்லாக இருக்குன்னா அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. பட் ஃபுல்லாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், 2வது குரூப்பாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த குரூப்பில் ஏதாவது தகவல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிற 700 பேர் அங்கே இருப்பாங்க, மீதி 300 பேர் தான் புதுசாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் செகண்ட் குரூப் அப்படின்றத ஆரம்பிக்கல. ஏன்னா செகண்டு தேர்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறது எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ். ஏன்னா ஒரு குரூப்லேயும் ஒரு டாக் அப்படின்றது போகும். அதனால தான் வந்து ஒரே டெலகிராம் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து எல்லாராலையும் ஷேர் பண்ணப்படும். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரியான விஷயங்களை, ஒரே மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அப்படின்றதுனால தான் நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை, வாட்ஸ்அப் குரூப்லேயும் பண்ணலை,
அப்படின்னா எந்த குரூப்லேயும் இல்லை அப்படின்ற நபர்கள் தாராளமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.